الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى وقال جل ذكره قد أفلح من زكاها وقال تعالى ألا بذكر الله تطمئن القلوب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு போர் சூழ்நிலை, போர்க்கால ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உலகம் முழுக்க சண்டைகளும் சச்சரவுகளுமான ஒரு காலகட்டம்தான். கியாமத் என்பது திடீரென்று வரும் என்பது திருமறை பல வசனங்களில் சொல்கிறது. லா தஅதீக்கும் இல்லா பக்தா. கியாமத் உலக அழிவு நாள் திடீரென்று தான் வரும். கியாமத் எப்படி திடீரென்று வருமோ அதே போலத்தான் கியாமத்துடைய அடையாளங்களும் திடீரென்று தான் வரும். கியாமத்துடைய 10 அடையாளங்களில் ஒன்று, உலகம் முழுக்க சண்டைகளும் போர்களும் பரவிக்கொண்டே தான் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னால எந்த போர் சூழ்நிலையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போர் சூழ்நிலைகள் உருவாகுது, உலக போர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் மலாஹிம் என்ற ஹதீஸில் வருது. உலகம் முழுக்க போர்கள். என்ன காரணம் தெரியாது, எங்கு பார்த்தாலும் கொலைகள் தான். லா எதிரில் காத்தில் ஃபீமா கதல் வலல் மக்தூலு ஃபீமா குத்தில். கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்தேன் என்று தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கும் தெரியாது தாம் ஏன் கொல்லப்பட்டோம் என்று தெரியாது. அப்படியான ஒரு சூழல் வரும். ஹதீஸிலே அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ஜ் என்று சொன்னாங்க. ஹர்ஜ்னா ஒரு பெரிய குழப்பம். அத்தகைய குழப்பங்கள் தான் இனி வரும். நான் இங்கே அரசியலுக்குள் போக விரும்பல இல்லையா, அது இப்போதைய சூழ்நிலைக்கு நல்லதும் அல்ல. நாம் எல்லோருமே சற்று அமைதியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. ஆக இது உலகம் முழுக்க இப்படித்தான் நடக்கும். சற்று யோசித்து பாருங்கள். இப்போ 2 எல்லையிலுமே இரு தரப்புமே தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. 2 நாட்டினுடைய எல்லையிலும் போன மாதம் வரைக்கும் யாரும் யுத்தம் நடக்கும் நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்க. போன மாதம் எத்தனை பேர் புதுசாக வீடு கட்டினாங்களோ தெரியாது, எத்தனை பேர் புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தாங்களோ தெரியாது. இன்னைக்கு அதில் எத்தனை பேருடைய கட்டடங்கள் தகர்ந்து தரையோடு தரையாக தரைமட்டமானது தெரியாது. யோசிச்சு பாருங்க, நம்மளும் வீடு கட்டுறதுல எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிறோம். இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னால் என்றைக்குமே நாம் நம்ப மாட்டோம். பயமுறுத்துறதே வேலைன்னு சொல்லி எங்கேயும் எப்போதும் இனி இப்படி நடக்கலாம். கியாமத்துக்கு முன் இது போன்ற நிலைகள் என்பது உலகம் முழுவதும் இப்படித்தான் இனி நடக்கும் அப்படிங்கிறத ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த குழப்பங்கள் குறித்து எச்சரிக்கை செய்வதன் நோக்கமே என்னன்னு சொன்னால், முஸ்லிம்கள் அப்படி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப பீதி அடைய மாட்டாங்க. சரி, இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் என்று நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் தான் என்று சமாதானம் அடைவாங்க. அதனால எந்த ஒரு தொலைக்காட்சி எடுத்தாலும், எந்த ஊடகத்திற்கு போனாலும் முழுக்க முழுக்க போர் சம்பந்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் செய்திகளுமா தான் இருக்குது. இதை பார்க்குறவனுக்கு மனசுல நிம்மதி இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறோம் இல்லையா? பல பேருக்கு கடன் பிரச்சனை, பல பேருக்கு வியாபார ரீதியான பிரச்சனை, பலருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை. இத்தகைய பிரச்சனைகள்ல 2 நாடுகளுடைய சண்டை, அதுவும் நாம இருக்கிற நாடு, இன்னொன்று பக்கத்து நாடு. 2 நாடுகளுக்கு இடையிலான சண்டை,
அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் அப்பப்போ பயமுறுத்தும், அடுத்து வரப்போகுது சென்னையை நோக்கி தான் சொல்லி. சென்னைக்கு வந்தால் நமக்கும் அந்த மாதிரி தான் இல்லையா? என்ன இப்படியான செய்திகள் தான். இந்த நேரத்தில் ஏற்கனவே நிம்மதி இழந்திருக்கிற ஒரு நேரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தை சீராக்குவது, உள்ளத்தை பண்படுத்துவது எப்படி? நம்ம உள்ளம் சரியா இருந்துச்சுன்னு வைங்களேன், உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வும் உங்களுக்கு கவலையை தராது. நம்முடைய உள்ளத்தை நம்ம பண்படுத்திட்டோம்னு சொன்னா வறுமையிலும் அவர் சந்தோஷமா இருப்பார். உள்ளத்தை சீராக்கிட்டோம்னு சொன்னா அவர் மீது யார் என்ன விமர்சனங்கள் குறைகள் சொன்னாலும் அவர் நிம்மதியா இருப்பார். நம்முடைய உள்ளத்தை சரியாக்கிட்டோம்னு சொன்னா என்னதான் யுத்தங்கள் போர்கள் உலகம் முழுக்க பிரச்சனைகள் உள்ள நிம்மதியாக இருக்கும். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு வரியில சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை சீராக்கினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான்னு சொன்னான். உள்ள சீராயிடுச்சு, வெற்றி பெற்று விட்டதாக அர்த்தம். உள்ள சீராகல்ல, இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்தா வியாபாரத்தில் தோல்வி இல்லையா, உடல்ல ஏதாவது சுகவீனம், நாம உடனே பழி அடுத்தோம் இது போட்டுருவோம். எவனோ எனக்கு செய்வினை வச்சுட்டான், எவனோ எனக்கு கண் போட்டுட்டான், யாரோ எனக்கு என்னமோ பண்ணிட்டான். நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் பழியை தூக்கி அடுத்தவன் மேல போட்டுறது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த நெருக்கடி ஏன் வந்துச்சு, வியாபாரத்தில் உடல் ரீதியான சுகவீனம் ஏன் வந்துச்சு? ஒமன் ஆரல்லாஹ் அன் திக்ரி, யார் என்னுடைய நினைவை மறந்து புறக்கணித்தானோ ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை தான். இந்த நெருக்கடிக்கு காரணம் நீங்க அல்லாஹ்வை மறந்தது, நீங்க உள்ளத்தை பண்படுத்தாமல் இருந்தது என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா நாம லேசா கடந்துருவோம், எவனோ எனக்கு ஏதோ பண்ணிட்டான், சும்மா ஒண்ணுமே கிடையாது. செய்வினை இருக்குதா, அது இருக்குதுங்கிறதுலாம் வேற விஷயம். அவ்வளவு சீக்கிரம் யாரும் யாருக்கும் செய்வினை எல்லாம் செஞ்சிட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்க பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடமிருந்து தேடுங்கள். உங்க பலவீனத்துக்கான காரணத்தை, நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய தொழுகை சரியில்லை, என்னுடைய ஜக்காத்து சரியில்லை, பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடமிருந்து தேடினால் வெற்றி பெறுவீங்க. பலவீனத்துக்குமான காரணத்தை அடுத்தவன் தலை மீது தூக்கி போட்டீங்க, உங்க பாக்கெட்டில் உள்ள காசு பூரா காலியாக போயிடும். ஏன்னா செய்வினை நம்பினீங்கன்னா யார்ட்டையாவது போவீங்க, அவன் உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து லட்சங்களை கறந்துருவான், தீர்வு கிடைக்காது, காசு பூரா காலியாக போயிருக்கும். இதுதான். அதனால அதெல்லாம் செய்வினை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமான விஷயம். அது இப்போ குர்ஆன் சொல்லுகிறது நிம்மதியின்மைக்கான காரணம் என்ன? இறை தியானத்தை புறக்கணிப்பது தான், இறை சட்டங்களை புறக்கணிப்பது தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிப்பது தான். இந்த நிராகரிப்பு முஸ்லிம்களாகிய உங்களிடம் வந்தால் உங்களுக்கு நெருக்கடி தான். இந்த நிராகரிப்பு முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கிடையாது. அவன் அல்லாவை ஏற்க மறுக்கிறான், இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கமாக தான் இருக்கும். அவன் அல்லாவை மறுக்கிறான், எல்லாமே அவனுக்கு கிடைக்க தான் செய்யும். இந்த எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்தால் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். இது நமக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், பெருமானாருடைய வழியை விட்டும் அவர்கள் ஏவியதை விட்டும் நீங்கள் நிராகரித்தால் அன் துசீபஹும் ஃபித்னா, உங்களுக்கு குழப்பம் வரும், அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், பெரிய தண்டனை வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே அருமையானவர்களே, உலகத்தில் நடக்கிறதை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும். எனவே நாம் இப்போது நம்மை அதிகமாக இந்த யுத்தங்களோ அது பற்றிய செய்திகளோ, யார் யாரை தாக்குனாங்க, எங்க என்ன விழுந்துச்சு, இதையெல்லாம் பார்க்கறத விட நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய, உள்ளத்தை சீராக்க வேண்டிய காரியத்தில் தான் நாம் ஈடுபடணும். பாருங்க, நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், மனிதன் என்பவன் ஆன்மா உடல் இந்த ரெண்டுனுடைய சேர்க்கை தான். ஆன்மா வானத்திலிருந்து வந்துச்சு, அது வானத்துக்கே போக போகுது. உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு, அது மண்ணுக்கே போக போகுது. நாம மண்ணுக்கு போகிற இந்த உடல் குறித்து தான் எல்லா அக்கறையும் செலுத்துறோமே தவிர மேலே ஏற வேண்டிய ரூஹை பத்தி நாம கவனம் செலுத்துறோமா? இல்லை. அழிய போகிற உடல், இந்த உடலுக்கான சுகம் 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 அதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. உள்ள நிம்மதி இழந்து கிடக்குது. எல்லாம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருந்தா நிம்மதி இருக்கணும், ஆனா நிம்மதி இல்லை. ஏன்னா இந்த உடலுக்கான தேவைகள் மட்டும்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை. உடலுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுல மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை.
பாருங்க, உடலுக்கான தேவையை மட்டுமே பூர்த்தி செஞ்சால் நிம்மதி இருக்காது. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால ஒரு பெரிய உலகளாவிய ஒரு நகைக்கடை ஓனர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜோசாலுக்காசுடைய நிறுவனத்தினுடைய ஓனர். என்னங்க என்ன அவன்கிட்ட என்ன இல்லாமல் இருக்குது? அப்போ உலகத்தினுடைய எல்லாம் இருக்குது இல்லையா? மனிதன் ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த ஆன்மாவை அழித்தவன் பெரிய நஷ்டத்திற்குரியவன் என்று திருமறை எச்சரிக்கை செய்கிறது. முஸ்லிம்களாகிய நமக்கும் அதுதான். அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும்? எல்லேரமும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான், தியானம் தான். மார்க்கத்தில் திக்ர் என்பது இல்லாத நிலையே கிடையாது. நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளும் சரி, உலமாக்கள் திக்ரை பற்றி தனித்தனி கிதாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான். இந்த திக்ருடைய நிலை இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க. தூங்க போனா திக்ர் இருக்குது, எழுந்தா திக்ர் இருக்குது, ஒரு நோயாளியை பார்த்தா திக்ர் இருக்குது. அவ்வளவு ஏன், சில விலங்குகளுடைய சத்தத்தை கேட்டா திக்ர் இருக்குது, நாய் குறைச்சா திக்ர் இருக்குது, சரிங்களா? அதுக்கு ஒரு திக்ர் உண்டு. கழுதை கனைத்தால் அதற்கு ஒரு திக்ர் இருக்கிறது. கோழிக்கு சேவல் கூவினால் அதற்கு ஒரு திக்ர் இருக்கிறது. திக்ர் இல்லாத நிலை அப்படிங்கிறது மார்க்கத்தில் அப்படி ஒரு நிலையை நீங்க காட்டவே முடியாது. வீட்டுக்குள்ள போகும்போது திக்ர் இருக்குது, வெளியே வந்தா திக்ர் இருக்குது, எல்லாமே திக்ர் தான். எல்லா வணக்கங்களுடைய முத்திரை பாருங்க, திக்ர் தான். தொழுகை எடுத்துக்கங்க, தொழுகை முழுவதையும் ஆக்கிரமித்திருப்பது என்ன? திக்ர் தான். நீங்க தக்பீரை கட்டினதும் சுபஹானக்கல்லாஹும்ம தான். அதான் என்னங்க, அதை கொண்டுதான் நீங்க தொழுகையை ஆரம்பிக்கிறீங்க. ருக்குவுக்கு போனா திக்ர், மேல வந்தா திக்ர், சஜிதாவுக்கு போனா திக்ர். ஆக தொழுகையினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருப்பது திக்ர் தான். அதனால தான் தொழுகைக்கே குர்ஆன் திக்ருன்னு சொல்லுது. வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா இடங்களிலும் திக்ர் தான். ஒது செய்றோம், ஒது செஞ்சு முடிச்சா திக்ர் தான். ஹதீஸில் பல திக்ர்கள் வருகிறது. ஒது செய்து முடித்த பிறகு அதுல ஒரு திக்ர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒது செய்த பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இந்த துஆ ஒருத்தன் ஓதிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அதை என்ன செய்றான்? ஒரு சீட்ல எழுதி முத்திரையிட்டுறான். அதனுடைய நன்மை இவன் என்ன செஞ்சாலும் முடியாது, அப்படியே தான் இருக்கும். அதனுடைய நன்மையை கியாமத்தில் அவன் பார்க்கிற வரைக்கும் அதை அழிக்க எதுவும் அதை அழித்து விடாதுன்னு சொன்னான். எல்லா நிலைகளிலும் திக்ர் தான். நாம் வித்ரு தொழுகிறோம் இல்லையா? எல்லாருமே பேணுதலா தொழுகிறோம். வித்ரு தொழுதும் முடித்ததும் என்னென்ன சுன்னத்து இருக்குது நமக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர முடித்ததும் என்ன செய்வாங்க? தஸ்பீஹ் தான் செய்வாங்க. சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் 3 தடவை சொல்லுவாங்க. தாரகுத்னியில கூடுதலாக இப்படியும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை வித்ர் சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்லிவிட்டு ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹுன்னு சொல்லுவாங்க. அதுல 3வது முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சிறிய பெரிய நடவடிக்கைகளையும் கவனிக்கிறாங்க. என்ன ஓதுறாங்கன்னு கவனிக்கிறாங்க, எத்தனை தடவை சொல்றாங்கன்னு கவனிக்கிறாங்க, சத்தமா சொல்றாங்களா மெதுவா சொல்றாங்களா கவனிக்கிறாங்க. முதல் 2 தடவை கொஞ்சம் மெதுவா சொல்லுவாங்க, 3வது தடவை எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹ். அப்போ தொழுது முடித்தா திக்ரு தான். எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்கம் திக்ரு தான் ஊக்குவிக்கிறது. என்ன? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது, உள்ள சாந்தம் அடைகிறது. அருமையானவர்களே, திக்ருடைய பலன்கள் என்ன? முதலாவது பலன் என்ன? திக்ர் என்பது ஹிஸ்னுன் ஹசீனுன், உங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கிற கோட்டை, அரண். திக்ரு ஷைத்தானிடம். திக்ரு செஞ்சீங்கன்னா எந்த சூனியமும் எந்த கந்திஷ்டியும் உங்களை ஒண்ணுமே செய்யாது. 2வது என்ன? திக்ரு செஞ்சீங்கன்னா மனிதர்கள்ட்ட இருந்து, உலகத்துல ஜீவராசிகள்கிட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். திக்ரு செஞ்சீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய பணிவிடையாளர். அவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இஸ்லாமிய அரசர்கள்ல ஆகப்பெரிய அநியாயக்கார அரசன். எந்த அளவுக்கு அவனுடைய அநியாயத்தை உலமாக்கள் சொல்லுவாங்கன்னா, எல்லா முஸ்லிம்கள் செய்த பாவத்தை ஒரு தட்டிலேயும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ங்கிற அந்த அநியாயக்காரன் செய்த அநியாயத்தை ஒரு தட்டிலையும் வச்சா அத்தனை முஸ்லிம்களுடைய
அந்த பாவத்தட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய கணம் குறைஞ்சிரும். ஹஜ்ஜாஜினுடைய பாவத்தட்டு கூடி போயிருமா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருப்பான் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய வாலிமா இருப்பான். அந்த அநியாயக்காரன் ஒரு நாள் எதற்கோ ஹதரத் அனஸ் அவர்களை கூப்பிட விட்டான், அழைச்சிட்டான் வாப்பான்னு சொல்லி. ஹதரத் அனஸும் வந்தாங்க. அப்போ ஹதரத் அனஸ் அவன் எதுக்காக கூப்பிட்டானோ அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரப்பட்டது, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குதிரை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹதரத் அனஸ் அவர்களை பார்த்து சொன்னா, பாத்தியா என் குதிரையே, இந்த குதிரையினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாத்தியான்னு கேட்குறான். இந்த மாதிரி குதிரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்றான். அப்போ ஹதரத் அனஸ் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அனஸ் சொன்னாங்க, என்னுடைய நபி இடத்துல எல்லாமே இருந்துச்சுப்பா, அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க குதிரை வளர்க்குறவன் 3 விதமா இருப்பான்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ சொல்றான், குதிரை வளர்க்குறவன் 3 விதமா இருப்பான். ஒருத்தன் யாரு, அந்த குதிரையை நல்ல வழியில் செல்வதற்காக வேண்டி குதிரை வளர்ப்பான். நல்ல வழியில் செல்வதற்கு யார் குதிரை வளர்க்கிறானோ அவனுக்கு அந்த குதிரை அதனுடைய சாணத்துக்கும் நன்மை உண்டு, அந்த குதிரையினுடைய சிறுநீருக்கும் நன்மை உண்டு, அந்த குதிரையினுடைய முடிகள் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் நன்மை உண்டு. இது நன்மைக்காண்டி குதிரை வளர்க்கிறவன். 2வது நபர் யாரு, ஒருத்தன் குதிரை வளர்க்கிறான், அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்றான், தன்னுடைய ஏழ்மையை மறைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் அதுல பறக்க செய்வான். குதிரை வளர்க்கிறவர்கள 3வது நபர் யாருன்னா, அவன் பெருமைக்காக பகட்டுக்காக குதிரை வளர்ப்பான், அந்த குதிரை அவனுக்கு நாசம். உன்னுடைய குதிரை 3வது வகைன்னு சொன்னான். நீ குதிரை வளர்க்கிறது தற்பெருமைக்காக ஆணவத்திற்காக 3வது ரகம்னு சொன்னான். இது ஒரு அநியாயக்காரன் சொன்னா எப்படி இருக்கும். அவங்க சொன்னாங்க, அப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா, நான் உன் கழுத்தை வெட்டுவேன்னு சொன்னான். ஆனால் சொன்னாங்க, தெரியும்பா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும், நீ என்ன செய்வா என்றும் தெரியும், ஆனாலும் நீ என்ன நெருங்க முடியாதுன்னு சொன்னான். நீ என்ன நெருங்க முடியாது, ஒன்னால் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு திக்ரை சொல்லி தந்தாங்க, இந்த திக்ரை சொன்னா மனித ஜின்னுகள் எல்லாரிடமிருந்து உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க. நான் அந்த திக்ரை சொல்லிட்டு தான் உன்னை சந்திக்க வந்தேன், நீ என்ன வெட்ட முடியாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, சொல்ல வந்தது என்ன, திக்ர் என்பது பெரிய பாதுகாப்பு. எல்லா மனிதர்களிடமிருந்தும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் அது பெரிய பாதுகாப்பு. திக்ருடைய 3வது பலன் என்ன, ராஹத்துல் கல்ப், மனதுக்கு நிம்மதியை தரும். திக்ருடைய 4வது பலன் என்ன, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். திக்ரு செய்பவர்களோடு நீங்க அல்லாஹ்வை ரொம்ப நெருங்கிடுறீங்க. திக்ருடைய மற்றொரு பலன் என்ன, திக்ரு செய்பவரோடு மலக்குகள் வானவர்கள் எப்போதுமே அவர்களோடு கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்துல கிடைக்கிற பலன்கள். மறுமையில கிடைக்கிற பலன் என்ன, மறுமையில கிடைக்கிற பலன் திக்ரு செய்பவர்களுடைய தராசு இருக்கிறது, அதுதான் மிக மிக வெயிட்டாக இருக்கும். மறுமையில தராசுல மற்ற எல்லா அமல்களை விட திக்ர் வெயிட்டா இருக்கும். அருமையானவர்களே, குர்ஆனுக்கு பிறகு சிறந்த திக்ர் எது, சுப்ஹானல்லாஹ் தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலும் இந்த சுப்ஹானல்லாஹ்ங்கிற வாக்கியத்தை பலவிதமாக சொல்லி தந்திருப்பாங்க. அதை தனியாகவும் சொல்லி தருவாங்க, அதை வேற கலிமாக்களோடு சேர்த்தும் சொல்லி தருவாங்க. திக்ருக்கு குர்ஆனுக்கு பிறகு சிறந்த திக்ர் எது, சுப்ஹானல்லாஹ் தான். இதை சொல்வதில் கடினம் இருக்குதா, சொல்லி சொல்லி பாருங்க. சுப்ஹானல்லாஹ்வை கொண்டு ரிஸ்க்ல பரக்கத்து இருக்கு, ஆயுள்ல பரக்கத்து இருக்கு, எல்லாவற்றிலும் பரக்கத்து இருக்கு. ஒரு அராபி, ஒரு கிராமப்புற அரபி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு சில கலிமாத்துகளை சொல்லிக் கொடுங்க, சில வாக்கியங்களை சொல்லிக் கொடுங்க, சுருக்கமா சொல்லிக் கொடுங்க, நிறைய சொல்லி தந்தா என்னால முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் என்ன கேட்கிறாங்களோ அதற்கேற்றார் போல் கற்றுக் கொடுப்பாங்க. அதான் அவங்களுடைய பழக்கம். அவரே சொல்றாரு, எனக்கு ரொம்பலாம் சொல்லி தராதீங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு சுருக்கமா சொல்லுங்க அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தெரிந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த திக்ர சொல்லுப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இதை சொல்லுப்பாங்கிறார். அந்த ஆராபி கிராமவாசி கேட்கிறாரு, இது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் புகழ சொல்றீங்க நீங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், ஹாதா லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்குரியது. ஃபமாலி, எனக்கு என்ன கிடைக்குது நான் சொன்னா அதை சொல்லுங்க, எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. நவீன கிராமவாசிகள் அப்படிதான் பேசுவாங்க. பெருமானாருடைய தோழமையில் இருந்த அந்த சஹாபாக்கள் அப்படி பேச மாட்டாங்க. இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடியவங்க கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவாங்க. இது அல்லாஹ் புகழ்றது, சரி அல்லாஹ் புகழ்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்,
நபிஸ்லாம் சொன்னாங்க, இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இதை சொல்லிவிட்டு நீ அல்லாஹ்விடத்துல இதை நீ சொல்லிட்டேன்னு சொன்னா யகூலுல்லாஹ், அல்லாஹ் உன்னை பார்த்து சொல்வான் சல் துஅத்தா, நீ கேள் உனக்கு தரப்படும், கேட்டா உனக்கு தரப்படும். அப்ப அதனால துஆவுக்கு முன்னால நீங்க இந்த வார்த்தைகள் இந்த கலிமாத்துகளை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எனவேதான் அருமையானவர்களே, எல்லா வணக்கங்களுடைய முத்திரை என்பது திக்ர் தான். எந்த அளவுக்கு திக்ர் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வணக்கத்திற்கு மெருகூட்டப்படும். அதனால ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் யாருடைய துஆக்களை நிராகரிக்க மாட்டான் என்று ஹதீஸ்ல பல பேரை பத்தி சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் யாரு? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்பவர். நீங்க அதிக திக்ர் செஞ்சீங்க, உங்களுடைய துஆக்கள் நிராகரிக்கப்படாது. எனவே இந்த காலகட்டம் இருக்குது, மன அமைதி பெற வேண்டிய, மன நிம்மதி இல்லாத குழப்பமான காலகட்டம். மற்ற எந்த காலகட்டத்தையும் விட இது போன்ற காலகட்டங்கள்ல அதிகமாக திக்ர் செய்யணும். உலமாக்கள் இது போன்ற நாடுகளுக்கு இடையில போர்க்களங்கள், ஏன்னா நாடே போர்க்களமாக காட்சியளிக்கிறது, எல்லாம் பாதுகாக்கணும். இந்த யுத்தம் தொடராம எல்லா மக்களுடைய உயிரும் புனிதமானது தான். எல்லா மக்களுடைய உயிரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இஸ்லாம் அநியாயத்தை ஆதரிப்பது கிடையாது, அப்பாவி மக்களை கொல்வதை ஆதரிப்பது கிடையாது. அப்பாவி மக்களை கொல்வதற்கு இன்றைய பாஷையில தீவிரவாதின்னு சொல்றாங்க. இதற்கு குர்ஆன் ஏற்கனவே வேறொரு பேர் வச்சிருக்கு, மஹாரிப். பூமியில யாரெல்லாம் குழப்பம் விளைவிக்கிறானோ அவனுக்கு குர்ஆன் சூட்டுகிற பெயர் என்ன? முஹாரிப். அவன் வன்முறையாளன். நம்ம சொன்ன ஒரு வன்முறையாளன இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுப்படி பார்த்தா மக்களுக்கு முன்னால நிறுத்தி அவனை கொல்லணும். அதை இந்த மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே அவர்கள் யாரு? அவங்க தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படியோ சில பல காரணங்களால இந்த போர்கள் நீடிச்சதுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஓட போவது ரத்த ஆறுதான். நாம் அல்லாஹ்விடம் கேட்பதெல்லாம், அல்லாஹ் இது போன்ற யுத்தங்கள் உலகத்துல எங்கும் நடைபெறாம ஆஃபியத்தான வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கொடு என்பதுதான் நம்முடைய துவாவை தவிர, அந்த ஒரு துவா நம்ம அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டிய நேரம். ஒரு காலகட்டத்தில் ஜஸாயிர் அந்த பகுதி அரபு நாட்டினுடைய ஒரு பகுதி, அங்க யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த நேரத்திலையும் சில அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க பள்ளியில உட்கார்ந்து நிம்மதியா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு. அந்த நேரத்தில் மாணவர்கள் சில பேர் கேட்டாங்க, ஹஜ்ரத் உங்களால இந்த நேரத்துல எப்படி நிம்மதியா பாடம் நடத்த முடியுது? பக்கத்துல குண்டு விழுது, நமக்கு சத்தம் கேட்குது. அந்த குண்டு இந்த பள்ளியிலையும் விழலாம், கொஞ்ச நேரத்துல உங்க மேலையும் விழலாம். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு நிம்மதியா பாடம் நடத்துறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவங்க சொன்னாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஒரே திக்கர்ல தான் இருக்கிறேன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. இந்த ரெண்டு தான்பா நான் திரும்ப திரும்ப சொல்றது. அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளன். லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை நமக்கு விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்க போவதில்லை. இதைத்தான் நான் ஓதிட்டு இருக்கிறேன். இதை ஓதுனீங்கன்னா இந்த குண்டு சத்தம் எல்லாம் உங்களுடைய நிம்மதியை குலைக்காது, உங்களுடைய உறக்கத்தை கெடுக்காது. இதை நீங்களும் சொல்லி பாருங்க. எந்த அளவுக்கு நாம சொல்றோமோ இன்ஷா அல்லாஹ் இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் சொன்னாங்க. எல்லா மக்களையும் சொல்ல சொன்னாங்க. போர் முடிவுக்கு வந்துருச்சு. இதற்கு முன்னாலேயும் இந்தியா பல போர்களை சந்திச்சிருக்கு, அண்டை நாடுகளுடன் போர்களை சந்திச்சிருக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய தேவனுடைய உலமாக்கள், சஹாபுடைய பெரியார்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இந்த போர் முடிவுக்கு வரணும், அதிகமான உயிரிழப்புகள் தவிர்க்கப்படணும் என்பதற்காக குர்ஆனுக்கு அடுத்த சிறந்த நூலாக கருதப்படுகிற இமாம் புகாரி அவர்களுடைய சஹீஹுல் புகாரி, இது மாதிரி காலங்களில் தேவந்தில் சஹாரன்பூர்ல புகாரி ஷெரீஃபை ஹத்தும் செய்வாங்க. குர்ஆன் ஓதி நிறைவு செய்வது மாதிரி, குர்ஆனை ஓதி முடிக்கிற மாதிரி புகாரி ஷெரீஃபை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதுல ஒரு 7000 சொச்ச ஹதீதுகள் இருக்கு. அந்த ஹதீதுகளை எல்லாம் என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அதான் ஒரே ஆள் படிக்க முடியாது, பல 100 மாணவர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் புகாரியை பிரித்து கொடுத்தோம். குர்ஆன் 30 ஜுஸுவா இருக்கிற மாதிரி நாம இப்படி ஈசான் சவாபுக்காக குர்ஆன் 30 ஜுஸுவா வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி சஹீஹ் புகாரிய ஜுஸுகளாக ஆக்கி அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மொத்தமா ஓதி முடித்த பிறகு துஆ செய்வாங்க. அந்த அனுபவ ரீதியாக
புகாரி ஓதி நிறைவு செய்து துவா செஞ்சா துவா கபூல் ஆயிடும். ஹஜ்ரத் இமாம் அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸினுடைய பெரிய விரிவுரையாளர். அவங்க சொல்றாங்க, புகாரி கிதாப் இருக்கிறது, அதற்கு உலமாக்கள் வைத்திருக்கிற பெயரை என்னன்னு சொன்னா அது திரியாக்குல் முஜர்ரப். அது திரியாக்குல் முஜர்ரப்னு சொன்னா, திரியாக்குனா அரபியில விஷமுறிவுன்னு அர்த்தம். திரியாக்குல் முஜர்ரப்னு சொன்னா புகாரி ஷரீஃபை வாசித்து முடிப்பது என்பது அனுபவ ரீதியாக அது ஒரு விஷமுறிவு மருந்து. எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுல தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல சஹீஹ் புகாரி வாசித்து உலமாக்கள் துவா செய்வாங்க. இப்படியெல்லாம் நான் எந்த நாட்டுல எத்தகைய போர்கள் கலவரங்கள் வந்தாலும் உலமாக்கள் இந்த அமல்களை கொண்டு திக்கரை கொண்டுதான் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவாங்க. இப்ப நமக்கும் ஒரு இக்கட்டான காலகட்டம் தான். ஏன்னா பக்கத்து நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகிவிட்டது. இந்த நேரத்தில் நம்மள ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம நம்முடைய அண்டை நாடு என்பதற்காக கண்மூடித்தனமாக ஆதரவெல்லாம் நாம ஒன்றும் கொடுக்கல. ஆனாலும் நம் மீது ஒரு சந்தேக பார்வை இருக்குது. எனவே இந்த நேரத்தில் முஸ்லிம்கள், குறிப்பாக வாலிபர்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தகவலையும் நீங்க பரப்பாம பேசாம வாயை மூடி இருந்தா நிம்மதி. பெருமானார் சொன்னது போல மன்சமக நஜா, யார் பேசாமல் இருக்கானோ தப்பிட்டான், பேசாம இருந்தா பொழைச்சான். இன்னைக்கு பேசாம இருக்கிறது, நம்ம கையை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா போதும். நாவை பேணுறது இல்லை, கையைத்தான் இப்ப பேணணும். ஏன்னா இப்ப நாவை விட கைக்கு தான் வேலை அதிகம். இப்ப எவனும் பேசுறதே இல்லை, யாரும் பேசுறது கிடையாது. 10 பேர் கூடி இருந்தா எல்லாரும் கையைத்தான் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கானே தவிர, ஒரு காலத்துல பேசாதீங்கப்பான்னு சொன்னோம், இப்ப கையை வச்சுட்டு சும்மா இருங்கப்பான்னு சொல்றோம். கையை வச்சுட்டு சும்மா இருங்க. அதனாலதான் ஹதீஸ்ல நாவையும் கையையும் பேணுபவன் வருது. அதுக்கு ஒரு காலத்துல அர்த்தம் புரியாம இருந்திருக்கலாம், இப்ப புரியுது. இப்ப எல்லாம் என்னங்க, கைதான். இப்போ பேசுறதே இல்லை. பக்கத்துல இருந்தா கூட மெசேஜ் தான், வாயில சொல்றது. சில பொண்டாட்டி புருஷனுக்கு, புருஷன் பொண்டாட்டிக்கு மெசேஜ் தான். புரியுதா? மகனும் தந்தையும் பக்கத்துல மெசேஜ் தான். பாத்துக்க, வாயை திறந்து பேசுறதுக்கு இப்ப ரொம்ப எல்லாருக்கும் வலிக்குது. அதனால கையில தான் வேலை. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. இந்த விஷயங்கள் எதையுமே நீங்க பரப்பாதீங்க. எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க. எந்த கமெண்ட்ஸும் வேண்டாம். அமைதியா இருங்க. அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா 2 நாட்டு மக்களையும் பாதுகாக்கட்டும். நம்முடைய அண்டை நாடுகளுடனான உறவை அல்லாஹ் நேசமாக ஆக்கட்டும். வெறுப்பு, பகை அல்லாஹ் தஆலா நீக்கட்டும். இந்த வெறுப்பு தான் இன்னைக்கு என்னங்க நடக்குது. அதனால அல்லாஹ் தஆலா இத்தகைய வெறுப்பை எல்லாம் நீக்கி எல்லா மக்களும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே நம்மால் ஆண்ட எவ்வளவு திக்ருகள், எவ்வளவு குர்ஆன் திலாவத்துகள் முடியுமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு ஸலவாத்துகள் கூற முடியுமோ அத்தகைய அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்துல இந்த போர் நீடிக்காம, இந்த யுத்தம் தொடராமல் இருக்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இந்த யுத்தம் தொடர்ந்தா பல்வேறு பாதிப்புகள் எல்லாருக்கும் வரலாம். வெற்றி தோல்வி ஒரு பக்கம், பொருளாதார நெருக்கடி வரலாம், வேலையில்லா திண்டாட்டம் வரலாம், பல வகையான இடர்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே பாதிக்கப்படும். மதங்களை கடந்து பாதிப்புகள் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படாமல் நமது நாட்டையும் எல்லா நாடுகளையும் பாதுகாப்பானாக. இது போன்ற ஆபத்துகளை நீ வராமல் அல்லாஹ் தடுத்து நிறுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.